வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு கேரளா ஸ்டைலு எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கினேன். அதில் பட்டை, லவங்கம், ஜாப்பத்திரி எல்லாம் போட்டு பொரிஞ்சு, அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சிவப்பாகிற வரைக்கும் நல்லா 10-15 நிமிஷம் நல்லா வதக்கணும். பாருங்க, இதில் கொஞ்சம் ஈரம்லாம் இருக்குது. இந்த ஈரம்லாம் போகணும், நல்லா உணங்கணும். அப்போ தான் நல்லா கிரேவி கட்டியாக ஓட்டலில் வர மாதிரி டேஸ்ட்டாக ருச்சியாக அப்படியே சப்பு கொட்டி சாப்பிட்றோன்னு சொல்லுவோம் இல்லையா கிராமத்தில், அந்த மாதிரி சப்பு கொட்டி சாப்பிட்ற மாதிரி கிரேவி, சிக்கன் கிரேவி. இதுக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ போட்டேன்னு நான் டைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்போது நீங்கள் எந்த ஹோட்டலுக்கும் போக வேண்டாம். ஹோட்டல் டேஸ்ட்டு வீட்டிலையே பண்ணலாம். ஓகே, இப்போ அதை நல்லா இது வதங்கிடுச்சு, சரிங்களா? இப்போது நம்ம இதில் தக்காளி போட போகிறோம். 1 கிலோ தக்காளி, 1 கிலோ தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இப்படி இருக்குது இல்லைங்களா? அப்போது நல்லா சுண்ட வதக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது கொஞ்சம் வதங்கியிருக்குது, இன்னும் வதங்கணும். இன்னும் நல்லா வதங்கினா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், சிக்கனை போயிட்டு கழுவ போகிறேன். பாருங்க, சிக்கனை கழுவி வச்சுருக்கோம். 5 கிலோ சிக்கன். பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஒரு ஸ்பூன் பூண்டு விழுது. விழுதுன்னா விழுது இல்லை, அரைச்சது. விழுதுன்னா ஆழம் விழுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. விழுதுன்னா கிரேவி. இங்கிலீஷில் பேஸ்ட்டு போட்டோமா, நல்லா இதை வதக்கணும். என்ன வாசனை! ஓ, இப்போவே அப்படியே மிளகாத்தூள் போட்டு நெவிட்டி வச்சு சோத்தில் பிசைஞ்சு தின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருக்குது, மனமே நல்ல மனம். இப்போ காய்ஸ், இதை நல்லா வதங்க வச்சுட்டு, சரிங்களா, நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சுக்காவாக வதங்கணும். அப்போது இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். வதக்கி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், இதில் பாதி, சரி பாதி, ஆஃப் எடுத்து இந்த தட்டில்
மாற்றணும். எதுக்குன்னா ஹோட்டல் கிரேவிக்கு அதே மாதிரி டேஸ்ட்டாக வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். காய்ஸ் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இருக்கும், அரை பாகம் இருக்கும். ஓகே, இதில் பச்சை மிளகா கருவேப்பிலை போடணும். ஓகே, ஒரு பெரட்டு இப்படி பெரட்டணும். நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம், மசாலாத்தூள் சிக்கன் மசாலாலாம் போடுவோம். அதனால் பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் எரி கிடைக்கும். அந்த எரி கிடைச்சின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பைசி நல்லா நம்ம சூடாக பரோட்டா, சப்பாத்தி, அப்பம் நல்ல சூடு சோறை போட்டு அதில் ஒரு கரண்டி இதை எடுத்து விட்டு ஒரு இப்படியும் அப்படியும் ஒன்று பண்ணிவிட்டு அதை எடுத்து சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது சிக்கன் போட போகிறோம். இது 5 கிலோ சிக்கன். ஓகே, 5 kg சிக்கன். இப்போது சிக்கன் போட போகிறோம். தண்ணி இல்லாத அதுவும் லெக் பீஸ் எல்லாம் போடுறோம். ஆல்ரெடி ஒன்று போட்டோம், இந்த ஒன்று. ஓகே, கோழிக்கு மொத்தம் 2 கால் ஆகிடுச்சு. 4 காலாக தான் நல்லா இருக்கும். என்ன பண்ண 2 கால் தான் இருக்குது கோழி. அப்போது நம்ம இப்போது சிக்கனை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாத, ஏன்னா சிக்கனில் தண்ணி இருக்கும் ஆல்ரெடி, நல்லா தண்ணி இல்லாத நல்லா க்ளீனாக கழுவிட்டு எடுத்து போடுறோம். இதுக்குள்ளே பாருங்கள், ஈரல் சூப்பராக இருக்கும். இந்த ஈரல் ஈரலை போட்டோமா, ஒரு கிண்டு இப்படி ஒன்று, அப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி. ஓகே காய்ஸ், இப்போ சிக்கனில் என்ன பண்ண போகிறோம்? மசாலா போட போகிறோம். இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண பொடி, கடையில் வாங்கினது இல்லை, நாங்களே வீட்டில் வாங்கி எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே, எவ்வளோ போட்டிருக்குன்னு கேட்பீங்க. 3 பெரிய மீடியம் சைஸ் கரண்டியில் 3 பெரிய டேபிள் ஸ்பூன்னு சொல்லல, பெருசு இது மாதிரி, அதில் 3. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் மசாலா. எனக்கு இப்போதைக்கு இதான் கிடச்சிது. எனக்கு ஆக்சுவலாக சிக்கன் மசாலா வாங்கினா சத்தி தான் போடுவேன், இல்லைன்னா எவரெஸ்ட் இது ஈஸ்டர்ன் போடுவேன். நான் இப்போ கிச்சன் தான் கிடச்சி, அதனால் இது போடுறேன். கிச்சன் சிக்கன் மசாலா போடுறேன். 100 கிராம், 5 கிலோவுக்கு 100 கிராம், 5 கிலோவுக்கு 100 கிராம் பொடி, மசாலா பொடி போட்டுட்டு இனிமே தான் பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது. போது இனிமே தான் ஒரு விஷயம் என்னன்னா, இதை எடுத்து பாருங்கள், இதில் தண்ணி வருது பாருங்கள், சிக்கனில் கொதிக்குதா, அதனால தான் நான் தண்ணி ஊற்றலை. அப்போது இது இப்படி ஒரு கரெக்டு, அப்படி ஒரு கரெக்டு, அப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகே, இப்படி போட்டு நல்லா ஒரு கரட்டிட்டு, ஓகே. இப்போ
பழைய காலத்து பாட்டிமா மாதிரி கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டில், கல்லுப்பு. அப்போது கல்லுப்பு நம்ம தேவைக்கு போட்டுக்கணும். ஓகே, கல்லுப்பு தேவைக்கு கல்லுப்பு போட்டாச்சு. வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது சிக்கனை சிலப்ப அதுவாக இதுவாகன்னு யாராவது பயந்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள். ரொம்ப சிம்பிள், பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, ஹோட்டலில் வந்து ரொம்ப மெனக்கெடுறாங்க, மெனக்கெடுதல் இல்லை. சரிங்களா? கொஞ்சம் அவசியத்துக்கு கொஞ்சமாக தண்ணி. ஏன்னா நம்ம கிரேவி வைப்போம், கிரேவி கட்டியாக வரும் நல்லா. ஃபஸ்ட்டு தண்ணி வேண்டாம்னு சொன்னது ஏன் தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டால், நம்ம மசாலாவுக்கு மாற்றி வச்சுருக்குறோம். அப்போ அது போடும்போது நீங்களே பார்ப்பீங்க, அது அப்படியே நல்லா தலைன்னு எப்படி இருக்கும். ஹோட்டலில் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். ஓகே, இது வீட்டில் தான் பண்ணுறோம், கடையில் இல்லை, ஹோட்டல் இல்லை, இது வீடு. பக்கத்தில் வீடியோ எடுக்கிறது என் பெரிய பொண்ணு, அது பக்கத்தில் இருக்கிற என் சின்ன பொண்ணு, அடுத்தது என் புள்ள இருக்கிறான். 3 பேரும் இருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது யார் தெரியுமா? என் அன்பு மனைவி. அவளுக்கு எப்பயாவது இந்த மாதிரி நான்வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னா அன்றைக்கி என்ன கூப்பிட்டு வைக்க சொல்லிடுவாள். ஏன்னா அவள் கம்மியாக வைப்பாள். இந்த வாரத்தில் ஒரு நாள் புருஷன்மாரை செஞ்சு கொடுத்து பொண்டாட்டிமாரை சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இன்றைக்கி நான் இந்த சிக்கன் கறியை வைக்கிறேன். ஓகே, ஒரு சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம மற்ற மசாலா சொல்லலாம். இன்றைக்கி அன்னியன் சினிமா போட்டிருக்காங்க KTVயில், பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் பண்ணுறது உண்மை தானே? எங்களுடைய அழகான பெரிய ஃபேன், விஜய் ஃபேன் இல்லை, ஆல்மோண்டட் ஃபேன். ஃபேன்னா நீங்கள் அந்த ஃபேனுக்கு போயிடாதீங்க, அது தற்குறி ஃபேன் அது. ஓகே, இது எங்கள் அழகான வீடு. ரோஜா பூ வரைச்சி வச்சுருக்குறோம் வீட்டில். எங்கள் பூனைக்குட்டி பொம்மைங்க பாருங்க, இந்த மாதிரி நாங்கள் நிறைய வீட்டில் வரைச்சி வச்சுருக்குறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 பசங்க இருக்கிறாங்கன்னு, அவங்களுக்காகவே இதெல்லாம் நம்ம பண்ணி வைக்கிறோம். அழகாக ரோஜா பூ இதெல்லாம் வரைச்சி எங்கள் பெட்ரூமில் கூட ரோஜா பூ வரைச்சி வச்சுருக்குறோம். பார்த்திங்களா? நாங்களே வரைக்கிறது இதெல்லாம் குழந்தைங்களுக்காக. பட்டர்ஃப்ளை, ஸ்டாரு, ரோஸு, ஹார்ட்டு, இதெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. என்னடா இவன் ஏதோ எங்கேருந்தோ வீடியோ எடுத்து போகிறான், இதெல்லாம் எங்களுடைய வீடியோ தான். இதான் எங்கள் வீடு. இது எங்கள் பெரிய பொண்ணு, இது எங்கள் சின்ன பொண்ணு. எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் ஒய்ஃப், அவங்க வெளியில் இருக்கிறாங்க. நான் அப்புறமா காட்டுறேன். இவன் தான் சின்ன பையன், எப்போ பாரு ஃபோனையே நோண்டின்னு இருப்பான். எங்கள் ஹாலில் ஒரு ரோஜா பூ, அது கூட பழைய காலத்து கடிகாரம். ஒரு சிக்கனை கழுவி கொடுத்துட்டு என் பொண்டாட்டி எப்படி படுத்துட்டுக்கிறா பாருங்க. அவனுக்கு முடியலையா, ரொம்ப டயர்டாகிடுச்சான், வெக்கம் வந்துருச்சு. இப்படிடா சிக்கனே ஓடிவா. முத்துக்கால அண்ணன் வடிவேல்கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவார். அண்ணா சிக்கன் 65ன்னு சொன்னான், 5 இங்கே இருக்குது, 60 எங்கே இருக்குதுன்னு கேட்பான். அப்போ சரத்குமார் சாரும் வடிவேல் அண்ணனும் முத்துக்கால அண்ணனும் ஒரு காமெடி பண்ணுவாங்க பாருங்கள். அந்த ஹோட்டலில் எங்களுக்கு சிக்கன் பண்ணும்போதெல்லாம் ஞாபகம் தான் வருது. சரத்குமார் அண்ணனும் வடிவேல் அண்ணனும் முத்துக்கால அண்ணனும் ஞாபகம் தான் வருது. அப்போது சரி காய்ஸ், இது இப்போது இனியும் வேகணும். சிக்கன் வேகலை, இருந்தாலும் நம்ம இப்போது உப்பு பார்க்கலாம். ஓகே, யார் காய்ஸ், நாங்கள் இப்போ உப்பு பார்க்க போகிறோம். அது எங்கள் பெரிய பொண்ணு தான் பார்க்க போகிறோம். அதில் பேலன்ஸ் இங்கே இருக்குது,
நான் பார்க்க போகிறேன். நைஸ். கொஞ்சம் உப்பு வேணும். நம்ம என்னாலும் இது கிரேவி அரைச்சி போடுவோம். கிரேவி போட்ட பிறகு உப்பு பார்த்துக்கலாம். ஓகே. இப்போது உப்பும் காரம், உப்பு குறைவு, காரம் கொஞ்சம் டாப்பில் இருக்குது. நல்லா என்ன சொல்ல, இந்த சிக்கன் கறிக்கு நல்ல நம்ம ராகி களி இருக்குது பாருங்கள். இந்த ராகி களி வச்சு சாப்பிட்டா சுட 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 சுடப்பா அப்படி இருக்கும். ஓகே, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சிக்கன் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம மசாலா சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். சிக்கன் பீஸே நம்ம ராகவரன்ஸ் இருக்கிறார்ல, காஞ்சனாவில் தான் பாட்டு போடுவார். சிக்கன் பீஸேன்னு அந்த மாதிரி சிக்கன் பீஸே வெந்துட்டியா சிக்கன் பீஸே அப்படின்னு ஜாலியாக பேசின்னு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா? அது ஒரு சந்தோஷம். நல்லா பாருங்கள். இந்தாங்க வாசனையெல்லாம் நீங்கள் எடுத்துங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் வாசனை வரும். அப்போது ஓகே. டே, எங்கள் ஒய்ஃபை தான் கூப்பிட்றேன் டேன்னு. பாடி பொடின்னு கூப்பிட மாட்டேன், டே அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா மரியாதை கொடுக்கணும்ல அவங்களுக்கும். ஆனாலும் டே சிக்கன் வந்துச்சு. அப்போ அந்த கிரேவி போட்டு சரியாக இருக்கும்ல, கரெக்டாக இருக்கும்ல. உங்களையும் எடுத்துட்டேன். அப்போது இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்? தள்ளுறா தம்பி இங்கே இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட போகிறோம். பாருங்கள், இது ஆல்ரெடி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு தான் அதே கரண்டிலாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. பாருங்கள், ஜாரில் போட்டு பொயிங் இந்த பாருங்கள். இங்கே எங்கள் சின்ன பையன் இருக்கிறான், எங்கள் பிள்ளை பயங்கர சேட்டை. சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் சேட்டை இல்லை. அந்த சேட்டையை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போது மூடி போட்டுட்டோம், மிக்ஸி எடுத்துட்டோம். இப்போ நேராக என்ன பண்ண போகிறோம்? வச்சுட்டு ஆன் பண்ணுறோம். பாருங்க, மிக்ஸி பிடிச்சிக்கிறான் பாருங்கள். மிக்ஸி ஓடக்கூடாதுன்னு. நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணும். இங்கே பாருங்கள், பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதில் போடணும். எதுக்கு போடுறோம் தெரியுங்களா? நல்லா குழன்னு ஹோட்டல் கிரேவி மாதிரி வர. கையெல்லாம் நாங்கள் வைக்கவே மாட்டோம். அது மிக்ஸ் பண்ணிடுறோம். அது இலக்கி கொடுக்கும். நல்லா சிக்கனும் உடையாத ரீதியில் இலக்கி கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதுவும் கூட அரைக்க போகிறோம். அப்போது பேலன்ஸு கிரேவி அரைச்சிட்டோம். குறைன்னு அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தக்காளிலாம் வரும், நல்லாயிருக்கும். அப்போது எங்கள் வீட்டம்மா தான் அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டம்மாவுக்கு கேமராவில் பார்க்க அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அவங்க வெக்கப்படுறாங்க. அசிங்கமாக இல்லை, வெக்கப்படுறாங்க எங்கள் வீட்டம்மா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு புருஷன் சமைச்சு பொண்டாட்டி சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை.
அதான் அவங்க முகத்தை காட்டல. மிக்ஸ் பண்ணுடா, மிக்ஸ் பண்ணுடா. இதோ இங்கே பாருங்க, நல்லா ஹோட்டல் கிரேவி மாதிரி எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு இன்னும் இருக்குது வேலை, இது உடனே ஆகலை. நல்ல மனம், நல்ல ஓட்டுறத பாருங்கள். லெக்கு இதான் லெக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா? கலர்லாம் ஒன்றும் போடாத நேச்சுரலாக இந்த பாருங்கள், நேச்சுரல் கலர். இது உடம்புக்கு நல்லது. ஒரு மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, ஜாலம் இல்லை. நம்ம அந்த காலத்தில் சொல்லலாம், மந்திரம் இல்லை மாயம் இல்லைன்னு. அந்த மாதிரி இதில் ஒன்றும் இல்லை. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றணும், ஏன்னா ரொம்ப டைட்டாகுது. ஓகே, இது கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் சிக்கன் லைட்டாக வேகணும் மாதிரி இருக்குது, அதனால் ஊற்றிருக்கிறோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த மனம் மணக்குது, இங்கே மனம் மணக்குது. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஓகே கைஸ், ஒரு 2 மினிட்ஸ். இப்போ நமக்கு ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் போட போகிறோம். இது ட்ரூ வேல்யூ கேடிவியோட இது ரூபினி ஆயில் வருது பார்த்தீங்களா, அவங்களோட வெளிச்செண்ணெய் நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸு பெஸ்ட்டு. நாங்கள் இதான் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். இதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அப்படியே செக்கில் ஆட்டின எண்ணெய் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணெயை இந்த சிக்கன் கறிக்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள், கட் பண்ணுறேன். ஏன்னா டூப்ளிகேட் எண்ணெய் ஊற்றுறோன்னு யாரும் சொல்லிவிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. காட்டுறது ஒன்று, ஊற்றுறது ஒன்று. இதை பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேப்பரும் இருக்குது, பேஸ்ட் பேப்பர். ஓகே, இப்போ இதுக்கு இப்படி மூடியை திறந்துட்டு, புரியுதுங்களா? நல்லா இப்போது இந்த எண்ணெயை ஊற்ற போகிறோம். கைஸ் பாருங்கள், எதுக்கு எண்ணெய் தெரியுங்களா? தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யும்போது இதில் ஒரு குணம் என்னென்னா, டேஸ்ட்டு கிடைக்கும். டேஸ்ட்டு, நல்ல மனம், ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த சோத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்படி ஒரு ஃப்ளேவர் இருந்ததுன்னு வச்சுங்களேன். நீங்கள்லாம் நினைப்பீங்க, என்னடா இப்படி சாப்பிட்றாங்களே தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொலஸ்ட்ரால் வர. கொலஸ்ட்ரால்லாம் இல்லை. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், கரண்டி எடுத்துக்கணும். சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக இப்படி அடி பிடிக்காத, சிலது இந்த கரிஞ்சிரும் அப்படி இப்படின்னு இல்லைங்களா, அப்படிலாம் எதுவும் இல்லாத இப்படி நல்லா அப்படியே தேங்காய் எண்ணெய் வாசனை அப்படியே மூக்கை தூக்கின்னு அப்படியே கம்மன்னு வருது. ஓகே, இப்போது சிக்கன் ரெடி. சரிங்களா? இப்போ நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்க அன்னக்கரண்டின்னுவாங்க. சில பேர் நம்ம கிராமத்தில் சோறு எடுக்கிற கரண்டின்னுவாங்க, சோறு கரண்டி அப்படின்னு. இப்போ பாருங்க, சோறு பொன்னி ரைஸு தான் படித்தாச்சு. ஓகே, இப்போ இப்படியே எடுத்து தட்டில் போடுறோம். ஏன்னா எல்லாம் சாம்பிள் பார்க்க போகிறோம். அங்கே எல்லா வாரமும் வைக்கிறது தான். ஓகே, வச்சிட்டோம். சோறு எடுத்து மூடிட்டோம். எல்லோரும் வீட்டில் மூடுறது தான். அடுத்தது இப்போது கறி போட போகும். கம
கம்ம 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 கம்மன்னு மனம். தேங்காய் எண்ணெய் வாசனை அப்படியே தூக்குது. அப்படியே குழம்பு போட்டு லெக் பீஸ்லாம் நான் போட்டுக்கல, ஏன்னா இங்கே 3 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3 பேர் சண்டை போட்டுப்பாங்க. அதனால் குழம்பு மட்டும் போட்டு இந்த கிரேவி ஹோட்டலில் வர பரோட்டா கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். ஓகேவா, மூடியாச்சு. நல்லா சூடாக இருக்குது. என்ன பண்ணோம், நல்ல சூடு எங்களுக்கு. ஒன்றாவது இங்கே பயங்கர வெக்க தாங்க முடியல, சூடு 40 டிகிரிக்கு மேலே இருக்குது. என்ன பண்ண அப்போது கைஸ், நல்லா சோறு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கை வச்சு பண்ணலாம், ஏன்னா வேர்த்து ஊற்றுது, வேர்வெல்லாம் உள்ளே போயிடக்கூடாது. குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு தான் ஊட்ட போகிறேன். பாருங்க, சூடுமா, சரி சூடு பொல்லும். அடுத்தது இளைய மகளுக்கு. நம்ம எவ்வளோதான் என்ன தான் செஞ்சாலும் பொண்டாட்டிக்காக, ஆனால் பிள்ளைங்க சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட் அப்படி வரும்போது. இப்போ அடுத்தது கேஸ் நான் சாப்பிட போகிறேன், பார்த்துங்க. வேர்வெல்லாம் ஊற்றின்னு நல்லா சட்டை போட்டுக்கல, பயங்கர சூடு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. முயற்சி செஞ்சு பாருங்கள், வீட்டில் வைங்க. ஹோட்டலில் காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க, வியாதியும் வாங்கிக்காதீங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களும் வச்சு கொடுங்க. பிரத்யேகமாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வச்சு கொடுங்க, உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். குறிப்பாக அக்கா, தங்கச்சி, அம்மா, அண்ணனை விட்டு பண்ண வைங்க. வாரத்துக்கு ஒரு முறை அம்மாவாக இருந்தால் அப்பாவை பண்ண சொல்லுங்கள், அக்காவாக இருந்தால் அண்ணனை பண்ண சொல்லுங்கள், தங்கச்சியாக இருந்தால் மச்சானை பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடைக்கும். நல்ல ருச்சியான ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃப்ளேவரில் பேசினே இருக்கும், அப்படி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டு ஃப்ளேவரில் ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.